What? இது நமது சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சேனல். இன்று உங்களுக்காக ஒரு வியப்பான கதையை கொண்டு வந்திருக்கின்றேன். ஆம், நம்மை ஆச்சரியப்படுத்தும் ஒரு பறவை, காகம். ஆனால் இது சாதாரண காகம் அல்ல. நமது கருவியை பயன்படுத்தும் திறமையுடைய ஒரு ஜீனியஸ் காகம். நாம் பல பறவைகளை பார்த்திருக்கின்றோம். ஆனால் கருவி பயன்படுத்தும் பறவைகள் மிகவும் அரிதிலும் அரிது அல்லது அபூர்வம். இந்த காகம் ஒரு பிரச்சனையை தீர்க்கும் போது அது நம்மை போலவே தர்க்கம் செய்து திட்டமிடுகின்றது. இது ஒரு மரக்கம்பு துண்டை எடுத்துக்கொண்டு ஒரு அடைப்பில் இருந்து தீனியை எடுக்க முயற்சி செய்கின்றது. பறவையா இது? இல்லை, இது ஒரு சிறிய விஞ்ஞானி. முதலில் காகம் அது இருக்கும் சூழலை ஆராய்கின்றது. அதற்கு உள்ளே இருக்கும் உணவை கண்ணால் காண்கின்றது. பின் கம்பின் அளவையும் வடிவத்தையும் சரி செய்கிறது. இது வெறும் சோதனை அல்ல, ஒரு பிரச்சினை தீர்க்கும் செயல்முறை. நாம் மனிதர்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் என்று சொல்வதனை இந்த காகம் முழுமையாக செயலில் காட்டுகின்றது. நொடிகளில் கம்பை உள்ளே செலுத்தி இரையினை தள்ளுகின்றது. அது உள்ளே இருந்த உணவினை எளிதாக எடுக்கின்றது. இது ஒரு பெரிய விஷயம், ஏனெனில் கருவி பயன்படுத்தும் திறன் பெரும்பாலும் குரங்குகள் மற்றும் மனிதர்களிடம் மாத்திரம்தான் காணப்படும். ஆனால் இங்கே ஒரு சாதாரண காகம் அதே புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துகின்றது. உங்களுக்கு தெரியுமா, காகங்கள் மட்டுமல்ல, காக குடும்பத்தைச் சேர்ந்த பல பறவைகள் நினைவாற்றல், திட்டமிடும் திறன் மற்றும் கூட்டாக செயற்படும் குணங்கள் கொண்டவை. நாம் காகத்தின் அறிவினை போக்குவரத்து சிக்னல்களை பயன்படுத்தி பச்சை விளக்கு எரியும் போது வாகனங்களை விட்டு விதைகளை உடைக்க வைத்து பின்னர் சிக்னல் சிவப்பானதும் அந்த பெடஸ்டியன் குரோஸிலே எடுத்துச் செல்வதையும் நாங்கள் காணொளிகளாக கண்டிருப்போம். ஆகவே காகம் அது வெறும் பறவை அல்ல, அது ஒரு சிறிய திட்ட மேலாளர். இது நமக்கு ஒரு நினைவூட்டலை செய்கின்றது. அறிவு என்பது வெறும் மனிதர்களுக்கே உரியது மட்டுமல்ல. இயற்கை ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு தனித்திறனை கொடுத்திருக்கின்றது. அடுத்த முறை நீங்கள் ஒரு காகத்தை பார்ப்பீர்களானால் அதை ஒரு சாதாரண பறவையாக பார்க்காமல் ஒரு சிறிய விஞ்ஞானியாக நினைவில் கொள்ளுங்கள். இது தொடர்பான உங்கள் எண்ணங்களை எமக்கு கமெண்ட் செய்ய மறந்து விடாதீர்கள். நமது சட்டத்தின் பார்வையில் சேனலை லைக் பண்ணி ஷேர் செய்து பின்தொடருங்கள். நன்றி.